வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்தானா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி தான் பண்ண போகிறோம். 1 கிலோ பிரியாணி. 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலை எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து சூடாக இருக்கும் போது போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே வந்து சூடாயிட்ட பிறகு நம்ம வந்து வெங்காயமும் வந்து 400 கிராம் எடுத்திருக்கோம். 1 கிலோவுக்கு 400 கிராம் தான் எடுக்கணும். தக்காளியும் சேமாக தான் எடுக்கணும், 400 கிராமு. வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற வெங்காயம் ஃபுல்லாக வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் வந்து நல்லா வந்து நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும். பண்ணுறது வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க. அவங்க இது பார்த்து தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். சரி, இப்போ வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து ப்ரௌன் ஆனால் தான் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது, டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். எப்போவுமே வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். கொத்தமல்லி கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டேன். 3 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி. இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணலை, புதினா கொத்தமல்லி தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆட் பண்ணுறேன், புதினா கொத்தமல்லி தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் பிரியாணியில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணால் தான் வந்து பிரியாணி வந்து ஓப்பன் பண்ண உடனே நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறேன். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு எடுத்து நான் வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3-5 ஸ்பூன் வந்து போடுறேன். ஏன்னா வந்து பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் டேஸ்ட்டு. அது வந்து கம்மியாக போட்டால் டேஸ்ட்டே கிடையாது. இப்போ நான் வந்து மிளகாய்த்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து 5 ஸ்பூன் போட்டேன்னு நினைக்கிறேன். 5 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வந்து இது கரம் மசாலா, கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து கலருக்காக லைட்டாக ஆட் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். போட்டுட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா வந்து கறி போடும்போது உங்களுக்கு உப்பு போட தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. கறி போடும்போது உங்களுக்கு கரெக்டாகிடும். உப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கூட கறி போடும்போது கரெக்டாகிடும். இப்போ நான் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரும் அந்த எலுமிச்சமும் தயிரும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா கீழே வந்து அடி பிடிச்சிக்கும். அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 20 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். அது கொதிச்சிட்ட பிறகு எடுத்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து தக்காளியும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் தக்காளியும் ஆட் பண்ணணும். எடுத்து நான் வந்து 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது அப்படியே வந்து அந்த கிரேவிலேயே வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல். மிக்ஸ் பண்ண தான் வந்து அந்த கிரேவி மாதிரி ஆகும் நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். தக்காளி வந்து அப்போ தான் அந்த தண்ணிலாம் வெளியில் வரும். அப்போ தான் வந்து கிரேவி மாதிரி ஆகும். அப்போ தான் பார்க்க டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
அதனால் வந்து கொஞ்சம் வந்து கை விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தா இப்படி தான் இருந்தது. அப்போ தான் வந்து கிரேவி பார்த்தீங்களா, இப்போ தக்காளி போடும்போது இவ்வளோ தண்ணி, நான் தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் தக்காளியில் எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் வந்து தக்காளி கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுறது. அது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள், நீங்களே கிரேவி மாதிரி ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அரிசியும் வந்து ஊற வச்சிடுறேன். இந்த டைமில் தான் நம்ம அரிசியும் வந்து ஊற வச்சிடணும். நான் பண்ணியும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கையோட வந்து தண்ணி போட்டு வச்சிடுறேன். இப்போ வந்து நான் வந்து மூடி வச்சுருக்கேன் பிரியாணி அதுவும் வந்து பாருங்கள் எப்படி புகை வருதுன்ட்டு. இந்த மாதிரி சைடில் வந்து புகை வந்துகிட்டே இருந்தால் தான் நல்லா கொதிக்குதுன்ட்டு அர்த்தம். நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா கப்புன்னு அடிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வந்து கொதிச்சிருக்கு, நல்லா வந்து அந்த தக்காளியும் வந்து நல்லா வந்து வதக்கிடுச்சு. இப்போது இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். நல்லா வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி ஆகிடணும். நல்லா கொதிக்க வைக்கணும், டைம் விட்டு விட்டு நம்ம வந்து ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் கொதிக்க வச்சா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு எப்போவுமே. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனு 1 கிலோ. 1 கிலோவுக்கு பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன் தான் போடணும். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனும், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சிக்கனில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வெளியில் வரும். அதனால் தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணிட்டோன்னா சாப்பாடு வந்து கொலன்னு ஆகிடும். நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது தண்ணி. இப்போ வந்து அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்து அந்த கிரேவியில் இருக்கிற டேஸ்டெல்லாம் வந்து சிக்கனில் இறங்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இப்போது அரிசி போட்ட டம்ளர்லேயே வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரே ஒரு கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ரொம்ப போட்டுட்டோன்னா கொலன்னு ஆகிடும். எப்போவுமே வந்து அரிசி எதில் நீங்கள் வந்து அளவு எடுக்கிறீங்களோ அதுலேயே வந்து தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸில் வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக வருது. நான் பண்ணி பார்த்தனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னும் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து வேகலை. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கலாம். அப்போ வரைக்கும் நம்ம வந்து அரிசியும் வந்து வாஷ் பண்ணிடலாம். அதுவும் வந்து அரிசி போட்டு தண்ணியில் சரி அதுவும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது 20 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுட்டோம். அது வந்து கொதிக்கட்டும். சைடில் வந்து நல்லா புகை வந்தால் தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் வந்து கொதிச்சிருச்சுன்ட்டு அர்த்தம். ஒரு டிப்ஸ் வச்சாதான் நம்ம வந்து பிரியாணியும் பண்ண முடியுது. நான் வந்து சைட்லேயே என்ன பண்ணேன், இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் வந்து அரிசி போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டேன். ஆஃப் அரிசி வேகணும், ஆஃப் அரிசி வேகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியில் வந்து ஏன்னா இந்த கிரேவிலாம் அது இழுக்கும். இல்லைனா வந்து கொலன்னு ஆகிடும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வேக வச்சுட்டு அரிசி வந்து இதில் போட்டுட்டிங்கன்னா வந்து கொலன்னு ஆகிடும். பார்க்க வந்து கொஞ்சம் முழுசாகவும் இருக்கணும், அரிசியும் வந்து லைட்டாக வெந்திருக்கணும். இப்போ தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ண போகிறோம். நல்லா வந்து வடிகட்டிட்டு இப்போ நம்ம அரிசியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த வடிகட்டும் போதே பாருங்கள் எவ்வளோ முழுசாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் அரிசி உங்களுக்கு வந்து அந்த கிரேவிலாம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அரிசி வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து கிரேவி மேலேயே வந்து அரிசி வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா பூ போலையே இருக்கும். அரிசியும் வந்து உடையாது, பார்க்கவும் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அரிசியும் வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். அந்த கிரேவி மேலேயே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இருக்கிற அரிசி எல்லாமே வந்து கிரேவியில் வந்து போட்டுடலாம். எல்லாமே இப்போ வந்து மொத்தமாக எவ்வளோ அரிசி வேக வச்சுருக்கோமோ அவ்வளோ வந்து இப்போ ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம வடிகட்டுறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து சும்மா 1/2 கிளாஸ் மட்டும் எடுத்து மேலே வந்து கிரேவி வர மாதிரி நம்ம வந்து அரிசி மேலே வந்து போட்டுக்கணும். பாருங்கள், நான் போட்டதில் வந்து தண்ணி வந்து மேலே தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கலரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கீழே வந்து கிரேவி இருக்கிறனால மேலே கலர் இருக்காது.
அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக வந்து கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து பிரியாணி கலர் மாதிரி தெரியுது, இல்லைனா வந்து ஒரு ஒயிட் ரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் இருந்தது, அது மேலே வந்து சும்மா லைட்டாக டெக்கரேஷன் பண்ணி விட்டுடலாம். அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க, பிரியாணி மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து தம்முக்கு தான் வைக்க போகிறோம். மூடிட்டு இப்போ வந்து இது வந்து 20 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வந்து 20 மினிட்ஸு, லோ ஃப்ளேமில் வந்து 10 மினிட்ஸ் வச்சுட்டு விட்டால் தான் வந்து தம் வந்து நல்லா வந்து அந்த கிரேவிலாம் இழுத்துக்கும் அரிசி. அப்போ தான் வந்து நீங்கள் எடுக்கும்போது வந்து பூ போலையே இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ வந்து இது தம் ஆகிட்டுருக்கு. 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நான் வந்து ஒரு டெக்னிக்காக வந்து வச்சு தான் வந்து பிரியாணி வந்து செய்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க, சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி வேணும்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த பிரியாணியில் வந்து அரிசி வந்து உடையாமல் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலரும் கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்டில். நான் சொல்கிற ஒரு டிப்ஸு வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து பண்ணுறது நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும் சொல்லணும். அதனால தான் சரி ஒரு டிப்ஸாக வந்து நான் ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரி வந்து கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.